ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம செல்வி அட்வைஸ் பண்ணுறாரு. யாருக்கு? நம்ம வேலனுக்கு. வேலா, இந்த நிலைமையில் இருக்கீங்க, கொஞ்சமாக புரிஞ்சுக்கோங்க. என் பொண்களை மதிக்கிறீங்க, எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம என் சக்தி அக்கா தான். ஆனால் சக்தி அக்காவை ஏன் இவ்வளோ வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. கேட்டதுக்கு உடனே இல்லை, அப்படி இல்லை, நான் வந்துட்டு நம்பினேன், அந்தளவுக்கு என்ன அவள் நம்பலையேங்கிறது தான் எனக்கு கோவம். அந்த கோவத்தை ஒதுக்கி வைங்க மாமான்னு சொல்லிட்டு போகும்போது இவங்க ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. பேசிட்டு போனோடனே சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சோடனே நம்ம மீனால் பண்ணுற வேறு அரகுற ட்ரெஸ்ஸோட அண்ணன் முன்னாடி போய் நிற்கிறதா சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. சூப்பர் மீனா, வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னாச்சு திடீர்னு இந்த நேரத்தில் கூட்டு வந்திருக்கீங்களேன்னு சொல்லி கேட்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எல்லாரையும் பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் கிளம்பி வந்தேன்னு சொல்லிட்டு செல்வி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்துக்குவேன், சக்தியை நல்லா பார்த்துக்கிறேன், நல்லா வாழ்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது யாரை காமிக்கிறாங்க, நம்ம சக்தி எங்க அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் நேரம் வேலை இல்லைன்னா எப்படா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணலான்றது மட்டும் தான் பேசுவாங்களாட்டுக்கு. நிற்க வச்சு கேவலமாக ஊசி பட்டாசு குத்துறாங்க. ஒரு மருமகளை எந்த அளவுக்கு பேசக்கூடாது அந்தளவுக்கு கேவலமாக நீ பேசுகிறமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா வேலைவன் என்ட்ரி ஆகிட்டான்ப்பா, சக்திக்காக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்டாட்டி பற்றி பேசாதீங்க, அவளை பற்றி எனக்கு தெரியும், அவள் எவ்வளோ சுத்தமானவன் எனக்கு தெரியும், கேவலமாக பேசுகிறவெல்லாம் வச்சுக்காதீங்க, அவள் முதல்ல உங்கள் மருமகளை மாதிரி நடத்துங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீ பண்ண தப்பு உனக்கு தெரியவே இல்லையா, ஆனால் கடைசி வரையும் நீ அனுபவிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, தேனை காட்ட சொல்ல என் வாழ்க்கை பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் நாசமாக போயிடுவாங்கன்னு சாப்பிட்டுருச்சு அந்த பொண்ணு. தேவையா தென்னரசு இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.